அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நர்மி சகோதரர்களே, தத்ரீபு ராவி என்கிற நூலை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் சென்ற வகுப்புடைய தொடர்ச்சி. அதாவது நம்ம கடந்த அமர்வில் அல் முத்ரஜ் என்கிற தலைப்பை பார்த்தோம், அதனுடைய வகைகளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து வசானி, அதில் இன்னொரு வகை ஐயக்கூன ஐந்தஹு மத்தனானி விஸ்னாதேனி ஃபயர்வியஹுமா பியஹதிஹுமா. ஒரு அறிவிப்பாளர் இடத்துல இரண்டு மத்தன்கள், இரண்டு இஸ்னாதோடு இருக்கும். அதில் ஒரு சனதை என்ன செய்கிறாரு, அந்த இரண்டில் ஒன்று அவர் அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலை. இதில் இரண்டு மத்தன்கள் அப்படின்றது முக்தலிஃபானி. இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட. பிஸ்னாதேனி அப்படின்றதுக்கும் என்ன சொல்கிறாரு, முரண்பட்ட இரண்டு மத்தன்கள், இரண்டு முரண்பட்ட சரதுகள். அப்போ அதில் ஒன்றை கூட அறிவிக்கிறார். ஐயர்வி அஹதுமா பிஸ்னாதின் ஹாசிபிஹி, அதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்னாதை கொண்டு மட்டும் அறிவிக்கிறார். யஸீத ஃபிஹி மினல் மத்தனில் ஆஹிரி மாலை சஃபில் அவ்வலி, முதல் மத்தனில் இல்லாத செய்திகளை அதில் என்ன செய்கிறார், கூடுதலாக இரண்டாவது மத்தில் அறிவிக்கிறார். அவ் யக்கூன ஐந்தஹு மத்தனு பிஸ்னாதின், அல்லது அவரிடத்தில் ஒரு மத்தன் இருக்கும் ஒரு சரதை கொண்டு, இல்லா தர்ஃப மின்ஹு, அதில் ஒரு சில பகுதிகளை தவிர, சரியா, ஃபைன்னஹு இந்தஹு பிஸ்னாதின் ஆஹர், அதில் ஒரு சில பகுதியை தவிர வேறொரு இஸ்னாதை கொண்டு இருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம அஸ்பியுல் உது அப்படின்னு சொல்ல முடியா, அந்த அதிசய ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, அஸ்பியுல் உது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனது, இது ஒரு மத்தனு. இன்னொரு இதில் என்ன இருக்கும், வயலுல் அக்காபி மினன்னார் அப்படின்றது இன்னொரு மத்தில் இருக்கும். அப்படி வரக்கூடிய விஷயங்கள், சரியா. ஃபயர்விஹி தாமம் பில் இஸ்னாதில் அவன், ஆனால் இது என்ன செய்கிறார், ரெண்டு இஸ்னாதில் வந்திருக்கும். இந்த ரெண்டு மத்தனை என்ன செய்கிறாரு, ஒரே இஸ்னாதில் அறிவிக்கிறது, சரியா. வமின்ஹு ஐ இஸ்மா அல் ஹதீஸ மின் ஷேஹி, இன்னொன்று என்னென்னு சொன்னால், அதில் ஷேக்கிடமிருந்து ஒரு ஹதீஸை செவி வருவார். இல்லா தர்ஃப மின்ஹு, அதில் ஒரு பகுதியை தவிர, மொத்தமாக கேட்டிருக்க மாட்டார், ஒரு பகுதி மட்டும்தான் கேட்டிருக்கும். ஃபயஸ்மாவு பி வாசித்தத்தின் நன்மு, மிச்சம் உள்ளது என்ன செஞ்சிருப்பார், அவரோட வாசித்தா மூலமாக கேட்டிருப்பார். ஃபயர்விஹி தாமம் பி ஹதிஃபில் வாசித்தா, அதில் வாசித்தாவை விட்டுட்டு மொத்தமாக அறிவிக்கிறது. ஒரு ஹதீஸோட ஒரு பகுதியை நேரடியாக கேட்டார், இன்னொரு பகுதியை இடையில் வேறு யாரோ இருக்கிறாங்க, ஷேக்குக்கும் இவருக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர் இருப்பார். அந்த இருக்கிற நபரை விட்டுட்டு என்ன செய்கிறாரு, கேட்டதையும் கேட்காததையும் சேர்த்து அவர் அறிவிக்கிறார். இப்னு ஸலாஹ் தக்கர ஹாதைனில் கிஸ்மேனி தூனமா தக்கரஹுல் முஸன்னிஃப், இந்த ரெண்டு வகையும் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, முஸன்னிஃப் சொன்ன ஒரு வகையை தவிர. கன்னல் முஸன்னிஃப் ரஆ துஹூலஹுமா ஃபீமா தக்கர, அது ரெண்டும் ஆசிரியர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இது ரெண்டுமே அதுக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு நினைக்கிறார், சரியா. மிசாலு தாலிக்க ஹதீஸு ரவாஹு சயீத் பின் அபி மரியம் அன் மாலிக் அன் ஸுஹ்ரி அன் அனஸ் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வலா தனாஃபசு. இந்த ஹதீஸ், அதாவது பரஸ்பரம் வெறுக்காதீர்கள், பரஸ்பரம் பொறாமை கொள்ளாதீர்கள், பரஸ்பரம் ஒருவரை அழித்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டாதீர்கள், வலா தனாஃபசு, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒரு போட்டி போடாதீர்கள். இப்போ இதில் ஃபகௌலு வலா தனாஃபசு முத்ரஜுன், இந்த வலா தனாஃபசு என்கிற வார்த்தை இத்ராஜ், இடைச்செருகளாக சேர்க்கப்பட்டது. அத்ரஜஹு இப்னு அபி மரியம், அதை என்ன செஞ்சுருக்காங்க, இப்னு அபி மரியம் என்பவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மின் ஹதீஸ் ஆஹிரில் மாலிக், மாலிக்கோட வேறொரு ஹதீஸ்லேருந்து இதில் சேர்த்துருக்கிறாரு. அன் அபி ஜினாத், சரியா, அன் ஆரஜ் அன் அபி ஹுரைரா, அது ரிவாயத்தே வேறு. இந்த ரிவாயத்தில் என்ன வராரு, மாலிக்கு ஸுஹ்ரி அனஸ் அப்படின்னு வருது, அனஸ் ரலியல்லாஹு வருது. ஆனால் அந்த ரிவாயத்தில் வருது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான், ஆனால் அபு ஜனாதிடமிருந்தும் ஆரஜிடமிருந்தும் அபு ஹுரைரா அப்படின்னு துருக்கு மாறுது, சரியா. அதில் என்ன வருது, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாக்கும் வல்லன்ன ஃபைன் அல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், சரியா. அந்த ஹதீஸில் தான் வரும், பொய்யை விட்டு நான் சந்தேகம் கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஏனென்றால் சந்தேகம் கொள்வது என்பது மிகப்பெரிய பொய்யாகும், பேச்சில் அது மிகப்பெரிய பொய்யாகும். வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீர்கள், வலா தனாஃபசு, பரஸ்பரம் போட்டி போட்டு கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். இப்போ இந்த செய்தியில் தான் தனாஃபஸ் என்கிற வார்த்தை வருது. ஆனால் அதை என்ன செய்கிறாங்க, லா தபாகது வலா தஹாசது வலா ததாபுர் என்கிற செய்தியோடு சேர்த்து என்ன செய்கிறார், ராவி அறிவிக்கிறார். வகுல்லல் ஹதீஸேனி முத்தஃபக்குன் அலைஹி மின் தரீக்கி மாலிக், இந்த ரெண்டு ஹதீஸுமே முத்தஃபக்கான ஹதீஸ் தான், மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடமிருந்து முஃபக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. வலைச ஃபில் அவ்வலி வலா தனாஃபஸ், ஆனாலும் அதில் முதலாவது செய்தியில் வரதில் என்ன இல்லை, தனாஃபஸ் என்கிற வார்த்தை இல்லை.
வஹிய ஃபி சானி ரெண்டாவதுல அந்த வார்த்தை இருக்குது. வஹாக்கதல் ஹதீசானி இந்த ருவாத்தில் முவத்தா, இதே மாதிரி தான் முவத்தாவுடைய அறிவிப்பாளர்களிடத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. சரியா? காலல் ஹத்தீப், இமாம் ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, வஹும் ஃபீமா சரி வஹம ஃபீஹா இப்னு அபி மரியம் அன் மாலிக்கின் அன் இபின் ஷஹாப். இபின் ஷஹாபிடமிருந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மூலமாக இபின் அபி மரியம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதில் சந்தேகம் கொண்டிருக்கிறார். வைன்னம்மா எர்விஹி மாலிக் ஃபி ஹதீஸிஹி அன் அபிசனா, இந்த வாசகத்தை அபுசனாதிடமிருந்து அறிவிக்கக்கூடிய வார்த்தையில் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அந்த அறிவிப்பில் இது வர்றது மாதிரி நினச்சி என்ன செஞ்சுட்டார், அதை சேர்த்துட்டார். வரவா அபு தாவூத் மின் ரிவாயத்தி ஜாயிதா வ ஷரீக் ஃபர்ரக்குஹுமா. சரியா? ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு இவங்கள்ட்ட அறிவிக்கிறாங்க. ஒன் நசாயி மின் ரிவாயத்தி சுஃபியான் பின் உயைனா குல்லுஹும் அன் ஆசிம் பின் குலைப், ஆசிம் பின் குலைபிடமிருந்து அன் அபிஹி அவருடைய தந்தை வாயிலாக, அன் வாயில் பின் ஹுஜர், வாயில் பின் ஹுஜரை தொட்டு ஃபி சிஃபத்தி ஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸலாத்தை பற்றி இல்லை அந்த சிஃபத்தை பற்றியுள்ள ஹதீஸ். காலஃபி அதில் சொன்னாங்க, சும்ம ஜித்துஹும் பஅத தாலிக ஃபி ஸமானின் ஃபீஹி பர்துன் ஷதீத், பிறகு நான் ரசூலுல்லாஹ் இடத்துல இருந்து, அதாவது வாயில் பின் ஹுஜர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் இடத்துல நான் வந்தேன் எப்போ, கடும் குளிர் இருக்கக்கூடிய ஒரு நாளில். ஃபரஐத்து நாஸ அலைஹிம் ஜில்ல சியாபு தஹர்ரக ஐதிஹும் தஹ்த சியாப். அப்போ மக்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க, ஒரு போர்வையை போர்த்தி கொண்டிருந்தார்கள், அதற்கு அந்த போர்வைக்கு கீழே அவங்களுடைய விரல்கள் கைகள் அசைந்து கொண்டிருந்தது. சரியா? இதுதான் பஞ்சாயத்துக்குரிய அதிசன, அதுக்கு பஞ்சாயத்து இங்கே பேசிடுவாங்க. ஃபகௌலுஹு சும்ம ஜித்தும் இலா ஆஹிரிஹி லைஸ ஹுவ பிஹாதில் இஸ்னாத், அது இந்த இஸ்னாதில் வரல இந்த வாசகம். வைன்னமா அதரஜ அலைஹி, அது வந்து இத்ராஜ் இடையில் சேர்க்கப்பட்டது. வஹுவ மின் ரிவாயத்தி ஆசிம், ஆசிமுடைய ரிவாயத்தில் தான் அது வருது. அன் அப்துல் ஜப்பார் பின் வாயில் அன் பாத் அஹ்லிஹி அன் வாயில், அவருடைய குடும்பத்தாரில் சிலரிடமிருந்து வாயிலிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக இப்படி தான் அந்த சனது வருது. சரியா? வஹாக்கத ரவாஹு முபையினன், இதே மாதிரி இதை வந்து தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜுஹைர் பின் முஆவியா அறிவிச்சிருக்கிறாங்க. அபூபதர் ஷுஜா பின் வலீத் அவர் அறிவிச்சிருக்காங்க. மையஸா கிஸ்ஸத் தஹ்ரீக் லைதி, கைகளை அசைத்து கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தோடைய அந்த சம்பவத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மையஸா வேறுபடுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ஸலாஹுமா மினல் ஹதீஸ், அது ஹதீஸ்லேருந்து பிரிச்சிருக்கிறாங்க. வதக்கரா இஸ்னாதா, அதற்கு ஒரு இஸ்னாது சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம், அது ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் அல்ல, இடைச்சர்களாக வந்திருக்கிற வாசகம். சரியா? கால மூஸா பின் ஹாரூன் அல் ஹம்மால், மூஸா பின் ஹாரூன் அல் ஹம்மால் என்பவர் சொன்னாங்க, வஹுமா அஸ்பத் மிம்மன் ரவா ரஃபால் ஐதி தஹ்த சியாபி அன் ஆசிம் அன் அபி அன் வாயில். இவங்க ரெண்டு பேர் தான் யார், ஆமாம், வஹுமா அஸ்பத், இவங்க தான் என்னது அந்த ஆடைகளுக்கு கீழே இருந்து கைகள் அசைத்து கொண்டிருந்தது என்கிற ஆசிமுடைய அறிவிப்பை வாயிலிருந்து அறிவிக்கக்கூடியவர்களை உறுதியானவங்க. சரியா? அந்த உறுதியானவங்கள்ட்ட என்ன இருக்குது, அது அவங்க யாரும் ரெண்டு பேரும், ஜுஹைர் பின் முஆவியா, அபூபதர் ஷுஜா பின் வலீத். சரியா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இது ஹதீஸில் உள்ளதல்ல என்று யார் அதில் உறுதியானவங்களோ உறுதிமிக்கவங்களோ அவங்கள சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இது வந்து அந்த சம்பவம் வந்து பலவீனம் என்பதற்குரிய ஒரு காரணங்கள் ஒன்று. அடுத்தது வசாலிஸ், மூன்றாவது, ஐயஸ்மா ஹதீஸ மின் ஜமாஅத்தி முக்தலிஃபீன ஃபி இஸ்னாதிஹி அவ் மத்னிஹி ஃபயர்வியஹு அன்ஹும் பித்திஃபாக். ஒருத்தர் ஒரு ஹதீஸை கேட்குறாரு, ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திலிருந்து கேட்குறாரு, அது பலதரப்பட்ட பெருங்கொண்ட கூட்டம். சரியா? ஆனால் அந்த இஸ்னாதிலும் அதே போல் அதனுடைய மத்தனிலும் என்ன செய்யிருக்கு, இஃப்திலாஃப் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லார்ட்ட வந்து ஒட்டு மொத்தமாக அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சனதுலேயும் இஃப்திலாஃப் இருக்கும், மத்தன்லேயும் இஃப்திலாஃப் இருக்கும். ஆனால் அறிவிக்கும் போதெல்லாம் என்ன செய்கிறது, ஒரு சனதையும் ஒரு மத்தனையும் கொண்டு எல்லாத்தையும் அறிவிச்சிருது. சரி, இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வலா யுபையினு மக்தலஃப ஃபீ, அதில் என்ன இஃப்திலாஃப் இருக்குன்றதை தெளிவுபடுத்த மாட்டாங்க, தெளிவுபடுத்தாமலே அறிவிச்சிடுறாங்க. லஃப்லத்தில் மத்தன் மசீதத்துன் ஹுனா, அந்த லஃப்ல மத்தன் என்கிற வார்த்தை வந்து இங்கே அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. காரண வராத பியா மா தக்கதம் மின் யக்கூன் அல் மத்தனு இந்தஹு பிஸ்னாதின் இல்லா தர்ஃபன் மின்ஹு தக்கதம் மிசாலு. அதாவது மத்தனுக்கு ஒரே ஒரு மத்தனில் வந்து ஒரு தர்ஃபு மட்டும் தான் இருக்கும், ஒரு பகுதி மட்டும் தான் இருக்கும் இன்னொரு சனதில் வரும்போது. ஆனால் அதை குறித்த வகையை நம்ம ஏற்கனவே நினைச்சிட்டோம், போன 2வது வகையில் சொல்லிட்டோம். சரியா? அதனால் அது வந்து சில அறிவு மத்தன் என்கிற வார்த்தை அதிகப்படியாக வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. மிசாலுல் இஃப்திலாஃபி சனது, சனதில் இஃப்திலாஃப் அதான் இங்கே சப்ஜெக்ட், சனதில் இஃப்திலாஃப் தான் இங்கே சப்ஜெக்ட். அதற்கான உதாரணம் என்ன சொன்னால், ஹதீஸ் திருமிதி, திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹதீஸ், அன் பந்தார் அன் இப்னு மஹதி அன் சுஃபியான் சௌரி அன் வாசில்
மன்சூர் வல் அமஷ் அன் அபி வாயில் அன் அம்ர் பின் ஷுரஹிபில் அன் அப்துல்லா கால குல்து யா ரசூலுல்லா ஐய தம்பின் ஆலம். அப்துல்லா பின் மசூத் அவங்க கேட்குறாங்க, எது அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம் அல் ஹதீஸ். அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க இல்லையா, அன் துஷ்ரிக்கு பில்லா அப்படின்னு சொல்லி, அந்த தஜல்லை நித்தன் வஹு ஹலக்கக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணையை ஏற்படுத்துவது. சும்மா ஐயோ அன் தக்துல வலதக்க ஹஷியத்தை அந்த ஐயத்தை ஆமமாக்க, உன்னோடு உணவருந்தி விடுமோ என்ற அச்சத்தால் உன்னுடைய குழந்தையை கொள்வது. சும்மா ஐயோ அப்படின்னு கேட்கும்போது அன் துசானி ஹலீலத்தை ஜாரிக்க, உன் அண்டை வீட்டுக்காரனோட மனைவிடத்தில் விபச்சாரம் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ரிவாயத்து வாசில் ஹாதி முதரஜா அலா ரிவாயத்து மன்சூர் வல்ல அமஷ். இதில் வாசிலுடைய அறிவிப்பு என்பது மன்சூருடைய அதே மாதிரி அஹமஷிலிருந்து வரக்கூடிய அறிவிப்பில் இதராஜா வந்திருக்கிறது. என்ன வாசிலன் லா எது குருஃபி உம்ரன், அவங்க என்ன சொல்ல உம்ரா அதில் சொல்லலை. சரி, அம்ருபின் ஷுரஹிபிலா அதில் சொல்லலை. சரியா? பல் எஜாலுஹு அன் அபி வாயில், அவங்க அபு வாயில்கிட்டருந்து நேரடியாக சொல்லிட்டாங்க. அன் அப்துல்லா பின் மசூத் ஹாக்கதா ரவாஹு ஷோபா வ மஹதி பின் மைமூன் வ மாலிக் பின் மிக்வல் வ சயீத் பின் மஸ்ரூக் அன் வாசில் கமா தக்ரவுல் ஹத்தீப். அப்போது இந்த துருக்கில் தான் என்ன செஞ்சப்பட்டிருக்கு, வேறு அறிவிப்பில், அதாவது இமாம் ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டியதை போன்று வேறொரு சனதில் இந்த செய்தி வந்திருக்கிறது. சரியா? கது பையனல் இஸ்னாதேனி மகன், இந்த ரெண்டு இஸ்னாதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. யஹ்யா பின் சயீத் அல் கத்தான், யார்? யஹ்யா பின் சயீத் அல் கத்தான் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஃபி ரிவாயத்தி அன் சுஃபியானை தொட்ட அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் ஃபஸல அஹதஹுமா மினல் ஆஹிரி, ஒன்று இன்னொன்று வந்து வேறுபடுத்துகிறாங்க. ரவாவுல் புகாரி ஃபி சஹி, அதை புகாரி இமாம் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை இது வந்து தெளிவுபடுத்தப்பட்டு நேரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த செய்தியை வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய சஹீல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை வந்து என்ன செய்கிறாங்க, யஹ்யா பின் கத்தார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இஸ்னாதில் ரெண்டு இஸ்னாதையும் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அதை கொண்டு அன் அம்ர் பின் அலி அன் யஹ்யா அன் சுஃபியான் அன் மன்சூர் வல் அஹ்மஷ் கிலாஹுமா அன் அபி வாயில் அன் அம்ர் அன் அப்துல்லா அன் சுஃபியான் அன் வாசில் அன் அபி வாயில் அன் அப்துல்லா மின் கைரி திக்ரி அம்ரு. இதில் இந்த சனதில் அம்ரு என்பவர் இடம்பெற, அம்ர் பின் ஷுரைபில் என்பவர் இடம்பெறாமல் வரக்கூடிய சனதா இது. சரியா? அப்போ அதில் தான் அதுதான் சரி அப்படின்றதான் இங்கே சொல்ல வராங்க. வக்கால் அம்ர் பின் அலி இப்போ தக்கர்த்துஹு லி அப்துர் ரஹ்மான் இடத்துல நான் சொன்னேன். வக்கான ஹத்தஸ்னா சுஃபியான் அனில் அஹ்மஷ் வ மன்சூர் வல் வாசில் அன் அபி வாயில் அன் அம்ரு ஃபக்கால தா விட்டுரு அப்படின்றாங்க. அப்போ இந்த அபு வாயில் வந்து இவர் அம்ர் பின் ஷுரைபின் வரும்போது அந்த சனதை என்ன செய்கிறாரு, அதை எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் சொல்லி காட்டுறாரு. சரியா? அதே மாதிரி தான் காலல் இராக்கி இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, லாக்கின் ரவாஹு நசாயி அன் பந்தார் அன் இப்னு மஹதி அன் சுஃபியான் அன் வாசில் வஹதஹு அன் அபி வாயில் அன் அம்ரு. சரியா? ஃபஸாத ஃபி சனதி அம்ரன் மின் கைரி திக்ரி அஹதின். சரியா? அம்ரை வந்து சில சனதில் கொண்டு வந்திருக்கிறார், அது நசையோட சனது, ஆனால் யாரையும் குறிப்பிடாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் யார்கிட்ட கேட்டாங்க, இவர் யார்கிட்ட அறிவிக்கிறாங்கன்ற செய்தி இல்லாமல் தனித்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. வகன் இப்னு மஹதி லம்ம ஹத்தஸ பிஹி அன் சுஃபியான் அன் மன்சூர் அல் அஹ்மஷ் வ வாசில் பி இஸ்னாதின் வாஹிதின் லன்ன ருவாத்து அன் இப்னு மஹதி இத்திஃபாக் துர்கிஹிம் ஃபக்தஸர அலா அஹதி ஷூஹி சுஃபியான். சரியா? அப்போ இதில் என்ன குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இப்னு மஹதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹதீஸை வந்து சுஃபியானிடமிருந்து மன்சூர் அஹ்மஷ் வாசில் அப்படின்னு சொல்லி ஒரு சனதை கொண்டு அறிவிக்கிறாங்க. அப்போ அதில் அந்த ருவாத்துகளில் என்ன செய்கிறாங்க, இந்த ருவாத்தும் அந்த ருவாத்தும் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரே துருக்கில் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சிலர் நினச்சிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, சுஃபியானுடைய அறிஞர்களை யாரோ ஒருத்தரை மட்டும் மேற்கோள் காட்டிட்டு அந்த ஹதீஸ் அறிவிக்கலாம் அப்படின்றத அவங்க எடுத்துட்டாங்க. அது மாதிரி அந்த சனதை சுருக்கிக்கிட்டாங்க. இது வந்து பின்னாடி உள்ளவங்கள்ட்ட நேர்ந்த தவறு என்று என்ன செய்கிறாங்க, அதாவது இதே சனது நசையில் வரும்போது அந்த சனது இப்படி வருது என்பதை சுட்டி காட்டிட்டு என்ன செய்கிறாங்க, இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். சரியா? கிளியரா? அடுத்தது வக்குல்லு ஹராம், இது எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்து சனதில் வந்து இதராஜ் ஏற்படுறதா இருந்தாலும் சரி, மத்தலில் வந்தாலும் சரி, மத்தலில் வந்து 3 வகை நம்ம சொன்னோம், அவ்வளில் வருது, வஸ்தில் வருது, ஆஹிரில் வருது. எப்படி வந்தாலுமே அது என்னது, இதராஜ் என்பது ஹராம். சரியா? வக்குல்லு ஹராம் ஐ இதராஜ் அபி அக்ஸாமி, இதராஜ் அதோடைய எல்லா வகையிலும். இஜ்மா அஹ்லுல் ஹதீஸ் வல் ஃபிக்ஹ், இதில் வந்து அஹ்லுல் ஹதீஸுக்கும் ஃபுகாக்களுக்கு மத்தியில் இஜ்மா இருக்குன்னு நினைச்சாங்க. இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இபாரத்து இப்னு சமானி வகைருஹு, இப்னு சமானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மற்ற அறிஞர்களுடைய கருத்து என்ன சொன்னால், மன் தஅம்மதல் இத்ராஜ,
சரியா, யார் வந்து வேண்டுமென்றே இத்ராஜ் செய்கிறாங்களோ, இடைச்செருகல் செய்கிறாங்களோ, ஃபஹுவ சாக்கித்துல் அதாலா, அவன் நீதம் இழந்தவன், அவன்கிட்ட நீதம் இல்லை. சரியா, மிம்மன் யுஹர்ரிஃபுல் கலிம அன் மவாதி, அவர் யாருன்னு சொன்னால் வார்த்தைகளை அதனுடைய இடத்துலேருந்து மாற்றக்கூடியவராக மாறுவார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா இல்லையா, யுஹர்ரிஃபுனல் கலிமன் மவாதிஹி அப்படின்னு, அதை உதாரணமாக சொல்லி காட்டுறார். அந்த மாதிரியான ஆள் யூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி அது. அதே செயலை செய்யக்கூடியவர் என்று இடிச்சிடாங்க இவங்க வர்ணிச்சுட்டு. அப்போ அவர் அதாலத் இல்லாதவர், நேர்மை இல்லாதவர். வஹுவ முல்ஹிக்கும் பில் கத்தாபீன், என்ன சொல்கிறாங்க, பொய்யர்களோடு அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். வைந்தி என்னிடத்தில், அதாவது இதை சொல்லக்கூடிய இப்னு ஸமானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வைந்தி என்னிடத்தில் அன்னமா அதரஜ லி தஃப்சீரின் கரீபின் லா யும்னா, ஒரு கரீபான வார்த்தையை விளக்கிறதுக்காக வேண்டி, தஃப்சீர் செய்கிறதுக்காக வேண்டி அவர் இதராஜ் செஞ்சாங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். சரியா, அது தெளிவாக தெரியும், ஏன்னா அது ஒரு ஜும்லா முத்தரல்லாவாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக்கலாம். இது ஒன்று நேரடியாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க. சஹீல் புகாரியில் அறிவிப்புகளை பதிவு செய்யும்போது இமாம் புகாரி அஹ்மத் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்குது. ஹதீஸ் சொல்லிட்டு கேள்வி சொல்லுவாங்க, குல்து கால அபு அப்துல்லா அப்படின்னு ஒரு, சரியா, அல்லது குல்து அப்படின்னு சொல்லுவார், நான் சொல்லுகிறேன் அப்படி, சரியா, கால அபு அப்துல்லானா அல்லது குல்துன்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்துருச்சிடும், நேரடியாகவே தஃப்சீர் இருக்கும். அல்லது இதற்கு இன்னார் இந்த தஃப்சீரை சொன்னார் அப்படின்ற விஷயத்தை விளக்குவாங்க. அப்படி சொன்னால் அது தப்பில்லை. அதே நேரத்தில் அதே நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க சில அறிஞர்கள் அதை தனித்து பிரித்து சொல்லாமல் அறிவிப்பிலேயே சொல்லிட்டு போனாலுமே அதுவுமே பிரச்சனை இல்லை என்பதுதான் இப்னு ஸமானி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. வலிதாலிக்க ஃபஅலஹு ஸுஹ்ரி வகைர் வாஹிது மினல் ஐமா, எனவே தான் இதை வந்து இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஐமாக்களில் சிலரும் இதை செஞ்சுருக்கிறாங்க. எப்படி கரீபை வந்து விளக்கிறதுக்கான தஃப்சீராக வந்து சில வார்த்தைகளை அவங்க கையிலேருந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா, அப்படி போடுறதுனால அந்த சனதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு வார்த்தைக்கு கரீபான ஒரு வார்த்தையை வந்து தஃப்சீர் செய்வதற்காக அவங்க ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அந்த சனதில் ஏதாவது மாற்றம் உண்டாகுமா அல்லது மத்தனில் ஏதாவது மாற்றம் உண்டாகும்? ஒரு மாற்றமும் உண்டாக போகிறதில்ல. மத்தன் அசலாக அப்படியே தான் இருக்கும். அதில் உள்ள கரீபான வார்த்தைக்கு மட்டும் என்ன செய்யறது, கூடுதலான ஒரு விளக்கம் கிடைச்சிடும், அவ்வளோதான். சரியா, வசன்னஃப ஃபீஹி அல் ஹத்தீப் கிதாபின் ஷஃபா வ கஃபா, இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதில் ஒரு கித்தாபு தொகுத்திருக்கிறாங்க. அது போதுமானது, நிறைவானது. சரியா, அந்த கித்தாபு போதுமான நிறைவான ஒரு கித்தாபு அவர் தொகுத்திருக்கிறார். அதாவது முதரஜுடைய வகைகளை பற்றி. சம்மாவு அல் ஃபஸ்லுல் வஸ்லி அல் வஸ்லில் முதரஜி ஃபில் நக்கலி. சரியா, அது கித்தாபுக்கு பேர் வச்சது என்னது, அல் ஃபஸ்லுல் வஸ்லி அல் வஸ்லில் முதரஜி ஃபில் நக்கலி, நக்கல் செய்வதில் முதரஜுடைய வசல்கள் என்பதை பற்றிய விளக்கங்கள். சரியா, ஷஃபா வக்கஃபா அலா மஃபா ஃபிஹி மினன் இக்வாஸ், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து போதுமான அளவுக்கு நிறைவான அளவுக்கு இருக்கிறது. வக்கது லஹஸஹு ஷேகுல் இஸ்லாம், அதை வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க, தல்ஹீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சுருக்கி இருக்கிறாங்க. சரியா, வஸாத அலைஹி, அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் கூடுதலையும் செஞ்சுருக்காங்க. கதரஹு மர்ரத்தைன், அதாவது தல்ஹீஸ் பண்ணிவிட்டு அதை அந்த புத்தகத்தோடு 2 மடங்கு ஆக்கியிருக்கிறாங்க. சரியா, அவ் அக்சர் ஃபி கிதாபின் சம்மாஹு தக்ரீபுல் மன்ஹஜ் பி தர்த்தீபில் முதரஜ். சரியா, இப்படின்ற பேரில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு இஹ்திசாரு. சில முக்தசர்கள் அப்படி தான் வரும், அதாவது முக்தசர்ன்ற பேர் இருக்கும், ஆனால் கித்தாப் எப்படி மாறிடும், அசல் கித்தாபோட 2 மடங்காக போயிடும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி தான் இது. ஏன்னா அது வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மத்தனை அவங்க சுருக்கிடுவாங்க. இஹ்திசார்னும் போது அப்படி தான், அது இல்லாமல் போனால் அது வந்து ஷரஹுன்னு தான் சொல்லணும். இஹ்திசார் அப்படின்னு சொன்ன என்னது, அசல் கித்தாபில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சுருக்கணும், அதான் முக்தசர். அப்புறம் இவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகிடுது, தாலிக்கு அல்லது அவங்க என்ன செய்கிறாங்க ஷரஹு அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டு வரும்போது அது வந்து விரிவடைஞ்சிருது. இதுதான் இந்த கித்தாபுகளுடைய பிரச்சனை. அதே நேரத்தில் ஷரஹாக இருந்தால் அது என்ன செய்யும், அசல் மத்தன் அப்படியே இருக்கும், அதுக்கு கூடுதலாக என்ன செய்வாங்க, ஷரஹு கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து ஷரஹ் இல்லை, அவங்க இஹ்திசார் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இஹ்திசார் பண்ண கித்தாபு அதோட பெரிய கித்தாபாக போச்சு, அவ்வளோதான். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் பழங்கால கித்தாபுகளில் அவங்க வந்து ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. சொல்லப்போனால் நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் புரியாது, நிறைய வார்த்தைகள் அதுக்கு நமக்கு புரிந்து கொள்வதே கடினமாக இருக்கும். சரியா, இமாம் காசிம் பின் சலாம் அவருடைய கித்தாபுல் ஈமான் ஒரு கித்தாப் இருக்கும். சரியா, ஒரு ஹிஜ்ரி 240 30 வாழ்ந்தவர். சரியா, அவங்க காலத்து பாணியில் அந்த கித்தாப் எழுதப்பட்டிருக்கும். அந்த கித்தாப் படித்தா நமக்கு பாதி வார்த்தைகள் என்ன செய்யாது, புலப்படவே செய்யாது. அது இல்லாமல் அவங்க அந்த காலத்தில் எழுதுகிற கித்தாப்புகள்லாம் என்ன இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரத்தாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த பின்புலம் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன செய்வோம், சப்ஜெக்டே புரியும். அந்த மாதிரிலாம் இருக்கும்.
அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இபாரத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் அவங்க புழக்கத்தில் இருந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லுவாங்க. அது நமக்கு அது கரீபான வார்த்தைகளாக இருக்கும், ரொம்ப கண்ணியமாக இருக்கும், நம்மளுடைய புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அப்போ அதற்கு அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும், அல்லது அந்த வார்த்தைகளை மாற்றி அவங்க என்ன செய்கிறது, இஹ்திசார் செய்யக்கூடிய தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கித்தாபுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்னது தக்ரீபில் மன்ஹஜ் பி தர்த்தீபில் முதரஜ் என்கிற இந்த கித்தாப். சரியா? அதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து ஹாதி வலி ஷுரூன், அதாவது 21வது வகை அல் மௌது என்கிற ஒரு புதிய சப்ஜெக்டை பார்க்க இருக்கிறோம். இதை வந்து ஆக்சுவலி வந்து இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, தர்த்தீபில் வந்து லைஃபுடைய வகையில் தான் கொண்டு வர்றார். ஆனால் மௌது என்பது லைஃப் அல்ல, அது தனி இல்லை, அது வலா என்கிற காரணத்தினால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. லைஃபை விட பாரதூரமான விஷயந்தான். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விளக்கங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.